here I try to call result method. திரும்பவும் இந்த இடத்துல ரிசல்ட்டுங்கிற ஒரு மெத்தடை கால் பண்ணுறேன். இந்த இடத்துல நம்மளுக்கு எரர் வில் நாட் ரைஸ்டு, எரர் ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன் சார் இந்த இடத்துல ரைஸ் ஆச்சு? ஹியர் வி ஆர் நாட் மேக் அ ஜே வேரியபிள், பட் ஹியர் வி ஆர் மேக் எ ஜே வேரியபிள். இந்த இடத்துல நம்ம ஜே வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்போ வந்து அதுவும் என்ன, ஜே இஸ் எ கிளாஸ் வேரியபிள், தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே வந்துட்டு ஹியர் ஐ மேக் அ கிளாஸ் வேரியபிள், தட் கிளாஸ் வேரியபிள் நேம் இஸ் ஜே. ஸோ ஹியர் எரர் வில் நாட் அக்கர்ட். ஸோ இந்த ரிசல்ட்டுங்கிறது நேரம் இங்கே போகும் நம்மள்ட்ட. இங்கே வந்து மேலே உள்ளார போனோடனே நெக்ஸ்ட் அவுட்புட் ஸ்டேட்மெண்ட் வில் ஒர்க்டு. ஐயில் என்ன வேல்யூ இருந்துச்சுன்னா 3ன்னு இருந்தது, ஜேல என்ன வேல்யூ இருந்தது அப்படின்னீங்கன்னா 9 இருக்குது. ஸோ 3 + 9 12 அப்படின்ற சொல்ல நம்மளுக்கு ரிசல்ட் வந்திருக்கும். now cursor return back here itself. நம்மளுக்கு வந்து மெத்தட் எங்கே கால் ஆயிருக்கோ அதே தான் நம்ம வந்து மெத்தட் காலிங் பார்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம அங்கே இருக்கோம். cursor shift from this statement into this statement. cursor shift ஆகுது. இப்போ 22 லைனில் இருந்துட்டு எனக்கு 24th லைனுக்கு எனக்கு cursor shift ஆகிருக்கு. here I try to delete one class variable, that class variable name is called as I. இந்த இடத்துல நான் ஒரு கிளாஸ் வேரியபிள் டெலீட் பண்ண விரும்புகிறேன். அந்த கிளாஸ் வேரியபிளோட நேம் என்னன்னா ஐ. அந்த ஐயில் ஏற்கனவே இருந்த வேல்யூஸ் என்ன அப்படின்னீங்கன்னா ஐ ஆல்ரெடி ஹேஸ் 3 வேல்யூ. ஸோ ஹியர் ஐ வாண்ட் ட்ரை டு டிஸ்பிளே, ஸோ ஹியர் ஐ வாண்ட் ட்ரை டு டெஸ்ட்ராய் ஐ கிளாஸ் வேரியபிள். ஹியர் ஐ ட்ரை டு டெஸ்ட்ராய் ஐ கிளாஸ் வேரியபிள். ஐ கிளாஸ் வேரியபிளை நான் வந்து டெலீட் பண்ணுறேன், மெமரியிலேருந்து நான் வந்து எரேஸ் பண்ணுறேன், மெமரியிலேருந்து பஃபர்லேருந்து. இப்போ மெமரின்னு சொல்லலாம், பஃபர்னு சொல்லலாம், அல்லது கார்பேஜ் கலெக்டர். யூ கேன் செட் எனி ஒன், நீங்கள் எது வேணாலும் சொல்லலாம். ஹியர் ஐ ட்ரை டு டெலீட் கிளாஸ் வேரியபிள் ஐ ஃப்ரம் மெமரி. ஓகே குட். யாரோட உதவியுடன்? வித் ஹெல்ப் ஆஃப் ஆப்ஜெக்ட் ஏ. ஏன்னா நம்ம சொல்லியிருக்கோம் ஆல்ரெடி, ஆப்ஜெக்ட் ஒன்லி கேன் ஆக்சஸ் கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸ். கிளாஸோட சொத்துக்களை பயன்படுத்துவதற்கு யாருக்கு கிராண்ட் பர்மிஷன்ஸ் இருக்குன்னா, யாருக்கு ரைட்ஸ் இருக்குன்னா ஆப்ஜெக்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கு. ஆப்ஜெக்ட் ஒன்லி ஹேஸ் ஃபுல் ரைட்ஸ் டு ஆக்சஸ் கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, ஹியர் ஐ வாண்ட் ட்ரை டு டெலீட் one of the class property like data, that data name is called as I. ஐங்கிறத டேட்டான்னு சொல்லலாம், இல்லை மெம்பர் வேரியபிள்னு சொல்லலாம், இல்லை கிளாஸ் வேரியபிள்னு சொல்லலாம், அல்லது என்டிட்டின்னு சொல்லலாம், அல்லது ஃபீல்டுன்னு கூட சொல்லலாம். ஹியர் ஐ ட்ரை டு டெலீட் கிளாஸ் ப்ராப்பர்ட்டி லைக் ஐ. ஐங்கிற ஒரு கிளாஸ் வேரியபிளை டெலீட் பண்ணுறேன், மெமரியில் இருந்துட்டு நான் வந்து டெலீட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் லைன் பாருங்கள். ஹியர் ஐ ட்ரை டு access method, that method name is called as result. இந்த இடத்துல நான் ஒரு ரிசல்ட்டுங்கிற ஒரு மெத்தடை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். சரி, அப்போ நேராக இங்கே கர்சர்ஸ் வந்து என்ட்ரிங் இன்ட்டு ஹியர் இட் செல்ஃப், கர்சர் ஷிஃப்ட் இன்ட்டு ஹியர் இட் செல்ஃப். ஹியர் எரர் ரைஸ்டு, இந்த இடத்துல எரர் வரும். ஏன்னா சின்ஸ் ஹியர் ரைஸ்ட் எரர், ஹியர் ரைஸ்ட் எரர் சின்ஸ் already we are deleted I class variable, so error will be raised. என்ன சார் எரர் வரும்? நீங்கள் அந்த ash attribute error addition object has no attribute j, sorry no attribute I. இந்த இடத்துல என்ன எரர் வரும்னா, அதில் அவங்க போட்டிருக்காங்க பாருங்க, attribute error addition object has no attribute I. Here raised attribute error, that attribute and here raised attribute error. Error messages addition object has no attribute I. ஐங்கிற ஒரு கிளாஸ் வேரியபிள் இல்லை அப்படின்னு சொல்லி எரர் வரும். If you are not give comment, if you are not give comment இந்த ஸ்டேட்மெண்ட், இந்த மெத்தட் காலிங் பார்ட் இருக்குல்ல, இதை நீங்கள் கமெண்ட் பண்ணலைன்னா, இன்கேஸ் மெத்தட் காலிங் பார்ட் இஃப் யூ ஆர் நாட் கமெண்ட் then this statement ரைஸ் எரர். இந்த ஸ்டேட்மெண்ட்ல எரர் வரும்.
Because of that only I put multi-line comment to this statement. அதனால தான் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு நான் ஒரு மல்டி-லைன் கமெண்ட் கொடுத்துருக்கேன். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட்டில் நான் எதை டெலீட் பண்ணி விட்டேன், ஐ வேரியபிளை டெலீட் பண்ணி விட்டேன். ஆனால் ரிசல்ட்டுக்குள்ளார போய் பாருங்கள், here I try to access I class variable and J class variable for addition. அடிஷனுக்காக நான் ஒரு ஐ கிளாஸ் வேரியபிளையும் ஜே கிளாஸ் வேரியபிளையும் நான் பயன்படுத்துகிறேன். ஆனால் எனக்கு ஐங்கிற ஒரு வேரியபிளை மெமரியிலே இல்லைன்ற போது எரர் வில் பி ரைஸ்ட். ஸோ ஹியர் ஐ புட் கமெண்ட் டு திஸ் ஸ்டேட்மெண்ட். அதனால தான் நான் ஒரு கமெண்ட் கொடுத்துட்டேன் இந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு. சரி சார், இப்போ நீங்களே வந்துட்டு பார்க்காம என்னென்ன அவுட்புட்லாம் வரும்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கன்ஸ்ட்ரக்டரா திஸ் ஸ்டேட்மெண்ட் கால் கன்ஸ்ட்ரக்டர். அப்போது கிளாஸோட ஐ வேரியபிளில் என்ன வேல்யூ இருக்குன்னு தெரியுமா? 3 இருக்கும். கிளாஸோட ஐ வேரியபிளில் 3 இருக்கும். ஓகே, இந்த இடத்துல பாரு. அடுத்தது here I tried to make one class variable. That class variable name is called as J. J னு ஒரு class variable create பண்ணுறேன். Because already not found J class variable. As well as I put value is 9. 9ங்கிற ஒரு வேல்யூவை Jங்கிற ஒரு நியூவாக கிரியேட் பண்ணியிருக்க ஒரு கிளாஸ் வேரியபிளுக்கு அசைன் பண்ணுறேன். ஓகே, here I tried to call result method. நான் ரிசல்ட் மெத்தடை இந்த இடத்துல கால் பண்ணியிருக்கேன். அப்போது எனக்கு இப்போ தான் நம்மளுக்கு வந்து ஃபஸ்ட்டு அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். என்ன அவுட்புட் தெரியுமா டிஸ்பிளே ஆகும்? ஐயில் என்ன வேல்யூ இருக்குது அப்படின்னீங்கன்னா நம்மளுக்கு டேரக்ட் 3 இருக்குது. ஜேல என்ன வேல்யூ இருக்குதுன்னா 9 இருக்கு. சார், இந்த ஐயும் ஜேயும் வந்துட்டு கிளாஸ் வேரியபிள்ஸா? ஆமாம், எஸ். ஐ அண்ட் ஜே போத் ஆர் கிளாஸ் வேரியபிள் பிகாஸ் போத் வேரியபிள் பிஃபோர் பார்ட் ஹேஸ் செல்ஃப் டாட். இந்த 2 வேரியபிளுக்கு முன்னாடியே பாருங்க என்ன கீவேர்டு இருக்குது அப்படின்னா செல்ஃப் டாட் இருக்குது. ஸோ தீஸ் ஆர் கால்ட் அஸ் கிளாஸ் வேரியபிள். சரி சார், இந்த ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 12ன்னு வந்துடும். இப்போ இங்கே பாருங்க, ஹியர் ஐ ட்ரை டு delete one class variable. That class variable name is called as I. நான் மெமரியிலேருந்து போயிடுச்சுங்க, அந்த கிளாஸ் ஐ வேரியபிள் போயிடுச்சு. Here if you are not comment the statement, then the statement rise error. That error message is addition object has no attribute I. அதாவது அடிஷனுங்கிற ஒரு கிளாஸுக்குள்ளார ஐன்ற ஒரு மெம்பர் வேரியபிள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ நம்மளுக்கு எத்தனை அவுட்புட் சார் வந்திருக்கும் அப்படின்னீங்கன்னா, அக்கார்டிங் டு திஸ் ஒன்லி ஒன் அவுட்புட். தட் அவுட்புட் இஸ் 12. இதை பொறுத்த இந்த ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஒரே ஒரு அவுட்புட் தான் டிஸ்பிளே ஆயிருக்கும். அந்த அவுட்புட்டோட நேம் என்ன, சாரி, அந்த அவுட்புட்டோட வேல்யூ என்னன்னா 12. பார்ப்போமா? ஸோ ஹியர் ஜஸ்ட் டிஸ்பிளே 12 மட்டும்தான் நம்மளுக்கு வந்து டிஸ்பிளே ஆகுது. சரி, இப்போ இதை ரன் பண்ணி பார்ப்போமா? ஃபார் எக்ஸாம்பிள், how to run this program. Now I entering into run menu, run menu, as well as I try to press run menu item, as well as choose which one program I want execute. இந்த இடத்துல நான் வந்து எந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து சூஸ் பண்ணுறேன். ஹியர் ஐ ட்ரை டு சூஸ் ப்ரோக்ராம் நம்பர் 3. ஓகே, ஸோ திஸ் ப்ரோக்ராம் அவுட்புட்